அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் எண்டில் ஒரு 4 கொஷின் கொடுத்துருந்தேன். அந்த 4 கொஷினுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட் கொஷின் என்னன்னா, let a is greater alpha is greater than or equal to 0 and beta is greater than or equal to 0 and p is strictly greater than 1 and q is 1 and 1 by q is equal to 1 minus 1 by p, then which of the following is true அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 4 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்கான். இந்த 4 ரிலேஷன்ஸ் இது என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி லெக்சர் வீடியோலேயே ஒரு தீரமாக பார்த்தோம். அதாவது ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு இன்இக்வாலிட்டியாக பார்த்தோம். ஓகே, ஒருவேளை அந்த ப்ரூஃப் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது 4 வந்துச்சுன்னா அந்த இதில் இருக்க கரெக்ட் ஆன்சர் எதுவோ அதை டெக் பண்ணிட்டு போயிடலாம். ஒருவேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் கிடையாது. பர்டிகுலர் வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணி எலிமினேட் பண்ணலாம் ஆப்ஷன்ஸை. அது எப்படி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இதை ஃபாலோ பண்ணாதீங்க, ஏன்னா டைம் நமக்கு நிறையா டைம் ரொம்ப நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்ப்போம். சரி, இந்த கொஷினை பார்ப்போம். மேக்ஸிமம் எல்லா இன்இக்வாலிட்டிஸும் கரெக்டாக மெமரைஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட்ஸ் வேணுமோ அது மாதிரி ஷார்ட்கட்ஸ் வச்சு போயிருங்க. மேக்ஸிமம் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணுறோம், இதில் எல்லா இன்இக்வாலிட்டிலையுமே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூயும் அப்புறம் ஆல்ஃபா பவர் பி டிவைட் பை பி ப்ளஸ் பீட்டா பவர் கியூ டிவைட் பை கியூ இதனுடைய வேல்யூ தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் 0 போட்டோம்னா என்ன ரிலேஷன் வருது அப்படின்னு வச்சுட்டு மற்ற ரிலேஷன்ஸ் என்ன ரிலேஷன் வருதுன்னு வச்சுட்டு எந்தெந்த ஆப்ஷன் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ ஆல்ஃபா ஏக்கு பதிலாக 2 எடுத்திங்க, சரி பிக்கு பதிலாக 2 எடுத்திங்கன்னா கியூக்கு பதிலாக 2 வந்துடும் இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஜெக்ட் பண்ணும்போது. ஓகே, அப்புறம் ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டாக்கு பதிலாக 0 எடுத்துக்காங்க. ஏன்னா அவன் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 தான் கொடுத்துருக்கான், 0 எடுத்துக்காங்க. ஸோ ஓகே, இப்போ ரெண்டு சைடு இருக்கிறது கண்டுபிடிங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 0 வரும். ஆல்ஃபா பவர் பி டிவைட் பை பி வந்து 2ங்கிறனால ஆல்ஃபா பவர் 2 டிவைட் பை 2 ப்ளஸ் அதே மாதிரி கியூவும் 2ங்கிறனால பீட்டா பவர் 2 டிவைட் பை 2 இதனுடைய வேல்யூ 0 வரும். இப்போது இது ரெண்டுலேருந்து என்ன இப்போ இந்த ரெண்டுடைய ரிலேஷனை கம்பேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக நான் ஒரு பர்டிகுலர் வேல்யூ போட்டும் போது வருது. அதுக்கு இடையில் என்ன ரிலேஷன் வருது, ஈக்குவல் டு ரிலேஷன் வருது. ஓகே, இப்போது இதை வச்சு என்ன சொல்லலாம், இங்கே இந்த 4 ஆப்ஷனில் எது ஈக்குவல்ட்டு இல்லாமல் வருதோ அந்த ஆப்ஷன்லாம் தப்புன்னு சொல்லிடலாமா? சரி, அது எந்த ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லெஸ்னார் ஈக்குவல்ட்டுன்னு சொல்கிறான். இது அதாவது லெஸ்னாவும் வரலாம், இல்லை ஈக்குவல்ட்டாகவும் வரலாம். அதாவது ஃபஸ்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து லெஸ்னார் ஈக்குவல்ட்டு இதாகவும் வரலாம், இல்லைனா ஈக்குவல்ட்டாகவும் வரலாம்னு சொல்கிறான். அதை எலிமினேட் பண்ண முடியாது. ஆனால் செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ்ன்னு சொல்கிறான். இந்த இடத்துல தப்பு, ஏன்னா இப்போ பர்டிகுலர் வேல்யூ போடும்போது ஈக்குவல் டு வருது. ஸோ அப்படிங்கும்போது இது தப்பு. அதனால் பீட்டா ஃபஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகே, அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர்னு சொல்கிறான். இந்த இடத்துலையும் தப்பு, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவல் ஒரு பர்டிகுலர் வேல்யூ போடும்போது ஈக்குவல் டு வருது, அவன் ஆல்வேஸ் கிரேட்டர்னு சொல்கிறான், அதனால் தப்பு. ஓகே, இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஈக்குவல் இருக்குது, அங்கேயும் ஈக்குவல் இருக்குது. அதனால் இதை வச்சு ஃபோர்த் ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியாது. ஃபோர்த் ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியாது, ஃபஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியாது. சரி, ஓகே, இப்போ ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் பதிலாக வேறு வேல்யூ போட்டு பார்ப்போம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக 1 ஆகும், பீட்டாவுக்கு பதிலாக 0 போடுங்க. 0 போடும்போது ஆல்ஃபாவுக்கு பதிலாக 1, பீட்டாவுக்கு பதிலாக 0, பிக்கு பதிலாக அதே 2. இப்போ எடுத்து சப்ஜெக்ட் பண்ணி ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கண்டுபிடிங்க, அது 0. அதே ஆல்ஃபா இந்த எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிங்க, இது பார்த்தீங்கன்னா 1/2 வரும். இப்போது இது ரெண்டுலேருந்து என்ன சொல்லலாம், இது ரெண்டில் இருக்க ரிலேஷனை கம்பேர் பண்ணுங்கள். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் லெஸ் தென் இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து 1/2, இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து 0. ஸோ இங்கே வந்து லெஸ்ன்னு வருது. ஸோ இதுலேருந்து சொல்லலாம் ஒரு பர்டிகுலர் வேல்யூ போடும் போது எனக்கு இந்த இடையில வந்து லெஸ்ன்னு வருது. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து லெஸ்ன்னு வருது, இதை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. செகண்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. செகண்டும் தேடும். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஆல்வேஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்கான். எனக்கு பர்டிகுலர் வேல்யூ போடும்போது லெஸ்ன்னு வருது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் தப்பு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தப்பு. இந்த 3 ஆப்ஷனும் தப்பு அப்படிங்கிறனால ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. இப்போ நான் அந்த தீரம் சொல்லும் போது அந்த லெமா சொல்லும் போது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த இன்இக்வாலிட்டி பேர் யங்ஸ் இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டிக்கு நேம் யங்ஸ் இன்இக்வாலிட்டி. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, லெட் எக்ஸ் பி எ சப்ஸ்பேஸ் ஆஃப் த பெனாக் ஸ்பேஸ் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் எஸ் இஸ் என், தென் எஸ் இஸ் க்ளோஸ்ட் ஆர் ஆப்ஷன்ஸ் தென் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டு, எக்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்குமா, கம்ப்ளீட்டாக இருக்குமா, இல்லை க்ளோஸ்டாக கம்ப்ளீட்டாக ரெண்டாவுமே இருக்காதா, இல்லை ரெண்டுமே போத் க்ளோஸ் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குமா சொல்லி கொஸ்டின் கேட்குறான். ஓகே, இதுக்கு வந்து நம்ம எப்படி இப்போ அங்கே வந்து டைமென்ஷன் என் சொல்லி கொடுத்தாலும் சரி, டைமென்ஷன் லெஸ் தென் இன்ஃபினிட்டி, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் இன்ஃபினிட்டின்னு சொல்லி கொடுத்தாலும் சரி, அது என்ன அர்த்தம்னா டைமென்ஷன் ஃபைனைட்னு அர்த்தம். ஓகே, நம்ம இந்த டைமென்ஷன் ஃபைனைட் அப்படிங்கும்போது ஒரு ரிசல்ட் படித்தோம். என்னன்னா, எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் ஆஃப் த நான் லீனியர் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு நான் லீனியர் ஸ்பேஸில் ஒரு சப்ஸ்பேஸ் எடுங்க, அது வந்து ஃபைனைட் டைமென்ஷனில் இருந்தால் அது கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா பிங்கிறது பெனாக் ஸ்பேஸ் இஸ் ஆல்வேஸ் நான் லீனியர் ஸ்பேஸ். அப்போ நான் லீனியர் ஸ்பேஸ் இங்கே எஸ்ங்கிறது சப்ஸ்பேஸ், அதனுடைய டைமென்ஷன் ஃபைனைட்னு சொல்லிட்டான். ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு பி வந்து கம்ப்ளீட்டுன்னு சொல்லிடலாம். சரி, எஸ் வந்து கம்ப்ளீட்டுன்னு சொல்லிடலாம். எஸ் வந்து கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டா
எஸ் எஸ் வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிற அப்புறம் வந்து இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது கம்ப்ளீட்டை வச்சு. தேர்ட் ஆப்ஷன் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது, சரி செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து க்ளோஸ்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். அது எப்படி க்ளோஸ்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது? அதாவது என்ன சொல்கிறான்னா, இதுக்கு வந்து நம்ம ஒரு தீரம் பார்த்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போதே பார்த்துருக்கோம். ஓகே, அந்த வீடியோ ஒர்க்கு வேணா மறந்துச்சுன்னு திருப்பி பாருங்கள். அதாவது let y be a subset of the complete metric space, then y is complete if and only if y is closed in x. அதாவது என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு சப்செட் எடுத்திங்கன்னா அது க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக இருக்கும், கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறான். க்ளோஸ்ட் இன் எக்ஸாக இருக்கும், அப்புறம் கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படிங்கிறான். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது நம்ம பெனாக் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டானா, ஒரு பெனாக் ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட் பேஸ்னு அர்த்தமா. பெனாக்னா கம்ப்ளீட் நாம்லீனியர் ஸ்பேஸ். அப்புறம் எவ்ரி நாம்லீனியர் ஸ்பேஸ் இஸ் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸா எஸ்ங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ்னு கொடுத்துருக்கான். அதாவது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் டி இது இந்த பிளாக் பாலை கன்சிடர் பண்ணிக்காங்க. அப்புறம் எஸ்ங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ்னு கொடுத்துருக்கான். சப்ஸ்பேஸுங்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். அப்புறம் சப்ஸ்பேஸுங்கிறது ஆல்வேஸ் சப்செட். சப்ஸ்பேஸ்னால் அது ஒரு சப்செட்டு சப்ஸ்பேஸ்க்கான ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அது சப்செட்னு சொல்லுவோம். ஒரு சப்செட் மட்டும் எடுத்தோம்னா சப்செட்னு சொல்லுவோம். அது சப்ஸ்பேஸ்க்கான ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா சப்ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இது எவ்ரி சப்ஸ்பேஸ் இஸ் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு சப்செட். ஓகே, இது வந்து ஒரு சப்செட். நம்மளுக்கு வந்து தெரியும் எஸ் வந்து கம்ப்ளீட். முன்னாடி பார்த்த ரிசல்ட் வச்சு எஸ் வந்து கம்ப்ளீட்னு தெரியும். அப்புறம் இது வந்து ஒரு டிங்கிறது இந்த பெனாக் ஸ்பேஸுங்கிறது ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு தெரியும். அதனுடைய சப்ஸ்பேஸ் தான் எஸ் வந்து கம்ப்ளீட். இந்த எஸ்ங்கிற இடத்துல இங்கே ஒய் இருக்குது இந்த தேரத்தில். அந்த சப்ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருந்தால் அந்த சப்ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்ட் இன் எஸ்ன்னு சொல்கிறான். ஸோ அவள் க்ளோஸ்ட் இன் எக்ஸ்ன்னு சொல்கிறான். இந்த தியரத்தை வச்சு என்ன சொல்லிடலாம், எஸ் இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் போத் க்ளோஸ்ட் அண்ட் கம்ப்ளீட். எஸ் இஸ் க்ளோஸ் சொல்லிடலாம், போத் ஆன்சர் கம்ப்ளீட். இப்போது இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் நத்திங் பட் நம்ம ஹோல்டர்ஸ் இன் ஈக்குவாலிட்டி தான் வேறு ஃபார்மில் விட்டு கேட்டிருக்காங்க. ஹோல்டர்ஸ் இன் ஈக்குவாலிட்டி. ஹோல்டர்ஸ் இன் ஈக்குவாலிட்டி என்னங்க நம்ம பார்த்தோம். ஓகே, ஹோல்டர்ஸ் ஈக்குவாலிட்டி என்ன, ஜி இன்ட் எஃப் நாம் ஆஃப் ஜி அண்டர் நாம் ஒன் நாம் g into f is less than or equal to norm of g of p into norm of g into f under the norm 1. அதாவது ஒன்த் norm of g into f is less than or equal to pth norm of g into qth norm of f, where g is belongs to lp space and f is belongs to lq space. இதுதான் நம்ம ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியாக பார்த்தோம். இந்த ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியில் இந்த எக்ஸ்பென்ஸுக்கு நான் எக்ஸ்பென்ஸ்னு அங்கே எழுதியிருப்பேன். அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அது ஐ மீன் அந்த எக்ஸாம்பிள்ஸை டிஃபைன் பண்ணும்போது எல்பி ஸ்பேஸ்க்கான எக்ஸ்பென்ஷன்ஸில் எழுதியிருப்பேன். அது எழுதியிருப்பேன். அந்த எக்ஸ்பென்ஷன் ஜஸ்ட் அந்த ஒன்த் நமக்கான எக்ஸ்பென்ஷன், பீத் நமக்கான எக்ஸ்பென்ஷன், கியூத் நமக்கான எக்ஸ்பென்ஷன். இந்த எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒன் ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் 1 வந்து ட்ரூ. அப்புறம் ஆப்ஷன் 2 ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. ஆனால் ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கும். ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் கொடுத்ததுனால செகண்ட் ஆப்ஷன் தப்பு. தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. பிகாஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கான். அவங்க வந்து ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியில் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் ஆர் ஈக்குவல் இருக்கும், அதனால அது தப்பு. ஃபிஃப்த் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் அதே மாதிரி தப்பு. ஓகே, கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த அடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எம் இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ நாம்லீனியர் ஸ்பேஸ் அண்டு நாம் அந்த கோசன் ஸ்பேஸ்க்கு நாம் டிஃபைன் பண்ணியிருக்கான். தென் நான் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கான். அந்த ஃபங்க்ஷன் நாமா இல்லை நாம் இல்லையா பெனாக்கா, அந்த அண்டர் த நாமில் வந்து ஒருவேளை நாமா இருந்தால் அது பெனாக்கா இல்லை பெனாக் இல்லையான்னு கேட்குறான். இல்லை இன்னொரு விஷயம் நமக்கு ஒரு விஷயம் நோட் பண்ணு என்னென்னா, நமக்கு வந்து எம்முங்க வந்து சரி நம்ம அதை தீர்த்து போடுவோம். அந்த தீரம் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ரிசல்ட் கோசன் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கோசன் ஸ்பேஸ் வச்சு ஒரு நாம் டிஃபைன் பண்ணி ஒரு தீரம் பார்த்துருப்போம். அது என்னென்னா, எம்முங்கிறது வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸாக இருந்தால் நாம் இப்படி டிஃபைன் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நாம் லீனியர் ஸ்பேஸாக இருக்கும். அப்புறம் இந்த நாம் லீனியர் ஸ்பேஸுங்க, இந்த லீனியர் ஸ்பேஸ் வந்து ஒருவேளை பெனாக்காக இருந்துச்சுன்னா அந்த கோசன்ட்டும் பெனாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட்டில் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்முங்கிறது வந்து அவன் க்ளோஸ்டு அப்படிங்கிறத கொடுக்கல, நாங்கள் க்ளோஸ்டுன்னு கொடுக்கல. அப்படிங்கனால இது வந்து நாம் லீனியர் ஸ்பேஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அப்புறம் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆல்டர் பண்ணிக்காங்க. இஸ் நாட் அ நாம் லீனியர் ஸ்பேஸ் கிடையாது, இட்ஸ் நீட் நாட் பி அ நாம் லீனியர் ஸ்பேஸ். இட் இஸ் நீட் நாட் பி அ நாம் லீனியர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அதாவது நாட்டுன்னு போட்டால் கரெக்ட் கிடையாது, நீட் நாட் பி, அதாவது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா க்ளோஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக நாம் லீனியராக இருக்கும். ஒருவேளை க்ளோஸ்ட் இல்லாத வேறு ஏதாவது சப்ஸ்பேஸ் எடுத்திங்கன்னா, அது நான் க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் எடுத்திங்கன்னா அது வந்து இது வந்து இந்த நாம் லீனியராக இல்லாமல் போகலாம். அதை மீன் நாமாவும் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிறது தான் நீட் நாட் பிக்கு அர்த்தம். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட், நீட் நாட் பி போட்டுக்காங்க இந்த இடத்துல. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெனாக் ஸ்பேஸ். இது வந்து பெனாக் ஸ்பேஸ்ன்னு கேட்குறேன், கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நான் நாம் லீனியர் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன், நாம் லீனியர் ஸ்பேஸ் என்னன்னு தான் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை பெனாக் ஸ்பேஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன்னா அந்த கோசன்ட்டும் பெனாக் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அந்த கோசன்ட்டும் அதனால் ஆப்ஷன் தேர்டும் தப்பு. இது வந்து நாட் பெனாக் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கான், பெனாக்ஸ் அதுவும் தப்பு.
கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது கோசன் வந்து நீட் நாட் பி ஏ நாம்லீனியர் ஸ்பேஸ். நாம்லீனியர் ஸ்பேஸாகவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம அதை சொன்ன தியரியில் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சில கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எல்பி ஸ்பேஸ் அந்த மெஷர் வச்சு ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக டிஃபைன் பண்ணியிருப்போம். இது வந்து நான் கம்ப்ளீட்னு சொல்லியிருப்பேன். அதாவது எவ்ரி காட்சி சீக்வன்சஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், அதான் கம்ப்ளீட் டெஃபினிஷன். இந்த எல்பி ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு தீரம் சொல்லுது. அது என்னென்னா ரைஸ்-ஃபிஷர் தீரம். அதாவது ரைஸ்-ஃபிஷர் தீரம், RISZ ஃபிஷர், FISHER ஃபிஷர் தீரம். இந்த தீரம் தான் அந்த கம்ப்ளீட் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுக்குது. ஏன்னா எந்த தீரம் வந்து கம்ப்ளீட்டுக்கான ப்ரூஃப் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 9வது எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன க்ளோஸ் இன்டர்வல் 0 to 1 பார்த்தோம். இது வந்து க்ளோஸ் இன்டர்வலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. A to B எனி க்ளோஸ் இன்டர்வல் A to B இருக்கலாம், 0 to 1 இருக்கணும் அவசியம் கிடையாது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாம் இருக்குது. ஒன்று இன்ஃபினிட்டி நாம், சுப்ரீமம் நாம், என்ன நாம்னு என்னாலும் சொல்லலாம். இது சுப்ரீமம் நாம். ஒன்று வந்து பீத் நாம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல். இந்த இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா 0 to 1ங்கும் போது இன்டெகிரேட் ஃப்ரம் 0 to 1 இருக்கும். இது வந்து A to Bங்கிறனால இன்டெகிரேட் ஃப்ரம் A to B. இங்கே இருக்கிற எக்ஸுங்கிற பாயிண்ட் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அது வந்து எக்ஸ் ஆஃப் டி, அதை டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும். மாடலோ பவர் பி எடுத்து டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணி ஹோல் பவர் 1/p பண்ணணும். இதுதான் பீத் நாம். இந்த பீத் நாம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக இருக்காது, இங்கேயும் கம்ப்ளீட்டாக இருக்காது. ஜென்ரல் ஸ்பேஸ்லையுமே கம்ப்ளீட்டாக இருக்காது, ஆனால் சுப்ரீமம் நாம் ஜென்ரல் ஸ்பேஸ்லையுமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேவா, இது ஒரு ரிசல்ட்டாக வச்சுக்காங்க. ஓகே, நன்றி. அடுத்து வந்து கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான பிபிடி போட்டுட்ருக்கேன். நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே, சரி நாளான்னைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே வீடியோ போட்டுறேன். மிக்க நன்றி.